வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் என்ன விஷயம்னா, நேற்று சாயங்காலம் வேளாங்கண்ணி கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மயிலாப்பூர் போயிட்டு, ஏன்னா பக்கத்தில் மயிலாப்பூர். எதுக்கு மயிலாப்பூர் போனேன்னா உங்களுக்கு காமிச்சிக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன். அந்த வீடியோ நெல்லிக்காய், மாங்காய், இஞ்சி, அப்புறம் வந்து மாகாளி, 4 வகையான ஊறுகாய் போடுறதுக்குள்ள காய் வாங்கினேன். இது தஞ்சாவூர் சைடில் இந்த ஊறுகாயெல்லாம் நிறையா போடுவோம். மாகாளி போடுறது, நெல்லிக்காய் போடுறது. நான் வந்து ஸ்டைல் மாற்றிப்பேன். என்ன நெல்லிக்காய் வந்து உங்களை அது மாதிரி காரமாக போட்டு அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணிடுறது, நான் வந்து நல்லா நெல்லிக்காய் வேக விட்டு எடுத்துகிட்டு உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நிறைய பச்சை மிளகா போடுவேன். கடுகு தூள், அப்புறம் வந்து பெருங்காயம், வெந்தயத்தூள் எல்லாமே பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருவேன். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஒரு செகண்டுங்க உங்களுக்கு ஊறுகாய் இது தாங்க நெல்லிக்காய் ஊறுகாய். பச்சை மிளகா, கடுகு, பெருங்காயம், வெந்தயம் எல்லாம் போட்டு இது ஒரு ஹாபி எனக்கு. ஊறுகாய் போட சொல்லி சாப்பிட்றது, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அதே மாதிரி தான் மாங்காய் இஞ்சியும். கேமரா ஆட் பண்ணணும். இது வந்து மாங்காய் இஞ்சின்னு இஞ்சியில் ஒரு வகை. அது என்ன வகைன்னா, அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இஞ்சி கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம், மருந்து மாதிரி அடைக்கலாம். இதில் வந்து ஊறுகாவே சாப்பிடலாம். இதில் எலுமிச்சம்பழம், கடுகு தூள், பச்சை மிளகா, அப்படியே பச்சை மிளகு பாருங்கள், முழு மிளகு வாங்கி அது, அப்புறம் வந்து பெருங்காயம், வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை வந்து எங்கள் பாட்டியெல்லாம் பண்ணாங்க. நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு உடம்பு வணங்காது. அதனால் எங்கள் வீட்டு சமையல் செய்கிற துர்கா வந்து இதை பண்ணி கொடுக்க சொன்னேன். அவங்க நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு கொடுத்தேன். ராத்திரி 8 மணிக்கெல்லாம் ஊறுகாய் ரெடி. அப்படி இருக்கும் அந்த ஊறுகாய். அருமையான ஊறுகாய்லாம் லக்ஷ்மி வீட்டில் இருக்கிறதுக்கு அடையாளம். தெரியுமா உங்களுக்கு? லக்ஷ்மி வீட்டில் இருக்கிறதுக்கு ஊறுகாய் அடையாளம். கொஞ்சம் தண்ணி கொடுமா. வீட்டில் ஊறுகாய், வத்தல், வடாம், பருப்பு, அரிசி, கல்லுப்பு இதெல்லாம் இருந்தால் ஐஸ்வர்யம். லக்ஷ்மி ஓடி வந்துடுவான். இந்த வீடு சுபிட்சமாக இருக்குது, என் இடம் எங்கே தானே வந்து உட்காந்துடும். ஊறுகாய் ஏதாவது ஒரு ஊறுகாய் வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இதோ ட்ரெய்லர்லாம் முடிச்சுட்டேன். இப்போ இந்த ஊறுகாய் மார்க்கெட்டை மாத்திரம் காமிச்சிட்டு நம்ம மெயின் பிக்சருக்கு போயிடுவோம். இன்றைய பர்ச்சேஸ்: வேர்க்கடலை, மாங்காய் இஞ்சி, மாகாளி, நெல்லிக்காய், மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை, வெள்ளி, மாங்காய் கூட வாங்கிட்டேன். எல்லாம் ஊறுகாய் போடுறதுக்கு தான். இப்போது நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, நிறைய பேர் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், எனக்கு நடக்கலை, நான் இதை பண்ணேன், எனக்கு இந்த எதுவுமே சரியாக வரல, அந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. சரி, என்னத்தினால நமக்கு இது மிஸ் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இது எப்படி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கவனம் வந்து தட் இஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யும்போது அது செய்யும்போதே மண்டை இப்படி போகும் அப்படி போகும். அடுப்பில் பால் வச்சுருக்கேன், பக்கத்து வீட்டில் இது, ஆஃபீஸில் இந்த கால் வரும், இப்படின்னு பல விஷயங்களில் நாம் மாற்றி பண்ணிகிட்டே உட்காந்துருப்போம். அது இல்லாமல் முழு கவனம். அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது, தவறுவதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், முழு கவனம். அந்த நேரத்தை இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கோ, அஃபர்மேஷனுக்கோ, விஷுவலைசேஷனுக்கோ நீங்கள் ஒதுக்கின்ற அந்த நேரத்தை அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மாத்திரம்தான் நீங்கள் செய்யணும். கவனம் சிதறக்கூடாது. இப்படி அப்படி போனால் அது நடக்கவே அதுதான் மெயின் ப்ராப்ளம் நமக்கு. 10 நிமிஷத்தில் நல்ல கவனத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடந்துடும். அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க சக்தி, நம்மக்கிட்ட இருக்க ஈர்க்கும் ஆற்றல், இவை எல்லாம் சேர்ந்து தான் அது நமக்கு செய்ய முடியும். அது செய்ய தான் நம்ம கஷ்டப்படுறோம். அது செய்யாமல் பாதி
பாதி எழுதுறது பாதி பாதியாக எழுதலாமா? இல்லை, ஒரு இடமா உட்காந்து அப்படியே பண்ணி பாருங்கள். ஒரு இடமா உட்காந்து ஒரே இடத்துல தான் தினம் உட்காரணும். ஒரே நோட் புக்கை தான் யூஸ் பண்ணணும் முடிகிற மட்டும். அந்த ஒரே பேனா எல்லாமே ஒரே அதுக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு புனிதத்துவம் வாய்ந்ததாக நினைத்து அதை தனியாக ஒதுக்கி எடுத்து வைங்க. ஓகே, எடுத்து ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அதை யோசனை பண்ண இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ரைட் பண்ணுறோம், எழுதணும், அஃபர்மேஷன் எழுதணும். எப்படி எழுதணும்? எனக்கு இன்று இந்த பணம் கிடைத்து விட்டது, என் மகள் திருமணம் இன்ன தேதியில் நடக்கின்றது, என் மகன் வேலை கிடைத்து விட்டு, இப்படியே இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. அது எழுதிட்டே வரும்போது அது மனசுக்குள்ள அப்படியே இருக்கும். ஊறி 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 நம்மளுடைய 2வது குணமாயிடும். முதல் குணம் நாம், நம்முடன் சேர்ந்து 2வது குணம் அது அஃபர்மேஷன். புரிஞ்சுதா? நமக்கு மனசை ஒரு நிலைப்படுத்தி இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. வெறும்னா பிளாங்காக எதுவுமே கேட்காம கண்ணை மூடி அப்படியே உட்காந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக காற்று நல்லா வருது, நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா, நம்ம இதற்கு உணர்வை எப்படி ஊட்டுவது அப்படின்னு. உணர்வை எப்படி ஊட்டுவது அப்படின்னா, என்ன உணர்வு? இது கிடைச்சா எனக்கு என்ன எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். என்ன விதமான சந்தோஷம்? அதனால் என்னெல்லாம் பலன்? கடன் அடைப்பேன், பொண்ணு கல்யாணம் அதை முடிச்சிட்டேன்னா என்னுடைய கடமை முடிந்தது, எவ்வளோ கலகலப்பாக சந்தோஷமாக மறு வீட்டுக்கு பொண்ணு அழித்து சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சி அந்த உணர்வை கொண்டு வருது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது என்னென்னா, நாம் பண்ண வேண்டியது அந்த உணர்வை அப்படியே நம்ம அஃபர்மேஷன் எழுதும்போது கூட அந்த உணர்வோடு இப்போது கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி, சிரிங்க, சந்தோஷப்படுங்க. யாராவது லூஸுன்னு சொல்லுவாங்க, பிரச்சனையே கிடையாது. நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன், நான் இப்படி தான் இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். ஏன் சந்தோஷமாக இருக்கேன்? என் பொண்ணு கல்யாணம் நடந்தது, எனக்கு தேவையான பணம் கிடைத்தது, கடன் அடைத்து விட்டேன், பொருள் வாங்கி விட்டேன், வியாபாரம் துவங்கி விட்டேன். எத்தனை விஷயம் நம்ம அந்த காசை வச்சு பண்ணுறோம். அது எல்லாம் நினச்சி அதெல்லாம் நடந்தால் நமக்கு சுகம் வரும் அப்படின்னு யோசனை பண்ணணுங்க. ஆகவே இந்த பணம் மற்றும் மற்ற விஷயங்கள் அது கிடைத்தால் வருகின்ற அந்த உணர்வு நம்முடைய சக்தி, நம்முடைய ஆற்றல், எனர்ஜி. என்னை எப்போ பார்த்தாலும் எல்லாம் நைஸ் ஆரா அரவுண்ட் யூ எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்போவுமே மனசை நிம்மதியாக வச்சு காலையில் கண்ணை முடிச்சாலும் தேங்க்யூ. ஏன்னா நான் கண்ணை முடிச்சிட்டேன்ப்பா, தேங்க்யூ. நேற்று நடந்த அத்தனைக்கும் ராத்திரி மறந்து போயிட்டேன் எழுதுறதுக்கு. ஆனால் ராத்திரி 12 மணிக்கு எழுந்து திரும்பி என்ன தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். புரிஞ்சுதா? இதற்கிடையில் நான் சிக்கு, இதற்கிடையில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாவது விஷயம் நடக்குது, அதை கூட நான் கவலைப்படேன், தேங்க்யூ, அது ஒரு அனுபவம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா அனுபவமும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எந்த அனுபவம் இது வேண்டாம் விட்டு தள்ள முடியாது. புரிஞ்சுதா? அனுபவம் வாழ்க்கையில் மிக முக்கியம். எல்லா அனுபவம் எப்படி எடுத்துக்கணும்னா, கட்டமான அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேருந்து அந்த விஷயத்துலேருந்து நல்ல ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி உதப்படுவோம், அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அடுத்த தடவை இது செய்ய மாட்டோம். எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் காசு கொடுத்தேன், ஏம்மா ப்ராமிசரி நோட்டு வாங்கினேன், நான் செக் வாங்கினியா, யாராவது சாட்சி கழுத்து போட்டாங்களா, யாராவது கூட இருந்தாங்க? ஒன்றும் கிடையாது. காசை கொடுத்து ஏன் கொடுத்த? எல்லாம் நல்லவங்க தான். பணம் வாங்கி உபயோகப்படுத்துகிற மட்டும் திரும்பி கொடுக்கும்போது எல்லாருமே கெட்டவங்க தான். கொடுக்க மனசு வரதில்லை. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். 3 விஷயம் சொன்னேன். மனசை ஒருமிக்க வைக்கணும், அஃபர்மேஷன் எழுதணும், விஷுவலைசேஷன் பண்ணணும். அஃபர்மேஷன் எழுதும்போதே அந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கு உணர்ச்சிகள்லாம் ஊட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நடக்கணும், அந்த ப்ரேயரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கும். நடந்து முடிஞ்சு பலன் அடைந்த பிறகு எனக்கு இது நடந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தினரிடம், உங்களுக்கு நெருக்கமானவரிடம், எல்லாரும் நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷப்பட போகிறதில்ல. பாதியில் கால்ஸ் வருது, திடீர்னு பேச வேண்டியிருக்கு, முக்கியமான கால்ஸ் வருது, என்ன பண்ணுறது? வேலை செஞ்சுட்டே உட்காந்துருக்கேன். சரி, வீட்டுக்கு வந்து தான் எப்போவுமே நான் வீடியோ எடுக்கிறது. அங்கே போய் ஸ்கூலில் போய் எடுத்தால் சுத்தமாக வேலையே செய்ய முடியாது. யாராக வந்து எதுக்கு நிற்பாங்க, நின்றுட்டு எதுக்கு இவங்க நிற்கிறாங்கன்னு கவனம் போகுமே வழி வீடியோவில் போகாது. ரொம்ப சாரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்னா, என்ன பண்ணியிருக்கோம், விஷுவலைஸ் பண்ணுறோம், அஃபர்மேஷன் எழுதுகிறோம், உணர்வுகளை ஊட்டுறோம், அது ஒருமிக்க கொண்டு வரோம். ஒருமிக்க நம்ம கொண்டு வரும்போது நமக்கு இது அந்த ஆற்றல் இருக்குல்ல, நம்மளுடைய என்ன சொல்லுங்க, ஈர்க்கும் ஆற்றல், மேக்னட்டிசம், நம்மள்ட்ட இருக்க மேக்னட்டிசம், அதை வச்சு தான் நம்ம சக்தியும் இல்லாமல் சேர்த்து 4-5 விஷயம் சேர்ந்து வரணும். 4-5 விஷயம் சேர்ந்து வரத்துக்கு ஒரே ஒன்று தான் தேவை. என்ன ஒன்று தேவைன்னா கவனம், ஃபோக்கஸ். என்ன வேணுங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸாகவே இருந்தீங்கன்னா இது ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். காலையில் எடுத்தோன்னே இன்க்ளூடிங் மீ டக்குன்னு ஹேபிட் என்னென்னா ஃபோன் எடுத்து பார்க்குறது. நான் நைட்டில் சைலண்டில் போட்டு வச்சுருப்பேன், ஃபோன் எடுத்து பார்க்குறேன். ஆனால் அது செய்யக்கூடாது. ஃபோன் எடுத்து பார்க்காம வெறுமனே கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்து இந்த லேப்டாப்பை கேளுங்க. லேப்டாப் ஓயாமல் நாம் பிறந்த ஒரு வினாடியிலிருந்து கடைசி வரைக்கும் அடித்து கொண்டிருக்கும் இந்த இருதயம், அதனுடைய ஒலியை கேளுங்க. அந்த லேப்டாப்பை கேட்டுட்டு தேங்க்யூ, எழுந்ததுக்கு நன்றி, கண் விழித்ததுக்கு நன்றி, நேற்றைய பொழுது நன்றாக போச்சு அதுக்கு நன்றி, இன்றைய பொழுது மிக நன்றாக இருக்கும் அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த தேங்க்யூ சொல்லுங்கள். இதில் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் 3 முக்கியமான விஷயம். 1 தேங்க்யூ, நன்றி. இன்னொன்று அன்பு, லவ், கருணை. அதுக்கு அடுத்தது எப்போவுமே நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும். யாரை பற்றி எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்கள் இது உள்ளே போகவே கூடாது. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா, நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வின்னர். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் இது செய்ய முடியும். புரிஞ்சுதா? அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம். ஓகே, ஆழ் மனதை எப்படி விரைவில் அடையலாம்? ஆழ் மனதுக்கும் ஒரு சின்ன திரை தான். அப்போ அந்த மெல்லிய திரையை தாண்டி எப்படி உள்ளே செல்வது? ரொம்ப சுலபம். நீங்கள் நினைச்சா அது விரைவில் நடக்கும், நீங்கள் நினைத்தபடி. புரிஞ்சுதா? அதில் முதல் காரியம் என்னென்னா, இந்த கேள்விக்கு லாஜிக், புத்திசாலினா அப்படின்னு, எதற்கு, ஏன், எப்படி, இந்த 3 விஷயத்தையும் விட்டுடணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நீ வேண்டிக்கிறியா, இந்த 3 விஷயம் மறந்து. எதற்கு, ஏன், எப்படி உன்னுடைய வேலையே கிடையாது. உன்னுடைய வேலையே சுத்தமாக கிடையாது. அதை கிரிட்டிக்கல் மைண்ட், லாஜிக்கல் மைண்ட் வேண்டாம். பைத்தியகாரத்தனமாக இல்லாஜிக்கலாக நடந்தது நடக்கும், நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிட வேணும். அது முதல் படி. நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி, மனதை ஒரு மாதிரி நிலைக்கு கொண்டு போய் சமாதானமாக அமைதியாக ஆல்ஃபா நிலை அப்படின்றாரு ஜோ டிஸ்பென்சா. அவர் சொல்கிறாரு, ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு போங்க. ஆல்ஃபா நிலை கொண்டு போகும்போது சர்வம், என்னை பொறுத்த வரைக்கும், நான் பீயிங் ஹிந்து, சர்வம் சிவமயம், எல்லாம் அல்லாவின் அருள், இயேசுவின் கருணை, புத்தரின் வாழ்த்து. அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வேண்டிட்டு அதை மாத்திரம் நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி அந்த தியானத்தில் போயிடுங்க. தியானத்தில் போகும்போது என்னாகும், அதே நேரம் இந்த இதயத்தையும் அதில் எழுக்கும் மேக்னெட்டையும் மூளையில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் மறந்துடாதீங்க. இந்த எலக்ட்ரிசிட்டியும் இதுவும் சேர்ந்து அது ஒரு நிலைக்கு கொண்டு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணால், மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒலியும் இங்கே போய் சேர்ந்து அது மினுக்கிற அந்த மினு இருக்குல்ல, அதோடு சேர்ந்துடும். அதோடு சேரும் அந்த நேரம்
இந்த மனதோட திரையகன்று ஆழ்மனம் செல்ல முடியும். ஆழ்மனம் செல்லும்போது நீங்கள் அனுப்பி வைக்கிற அத்தனை விஷயம் ஆழ்மனத்தை போய் அடையலாம். ஆழ்மனத்தை அடையும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் சொல்லுவேன். நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணி முடிச்சு அப்படி பண்ணும்போது உடனே தெரிஞ்சு போயிடுது நடக்குது, எப்போ இது நடக்குது, அவ்வளோதான். மனசில் வந்து ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். அப்படி சின்னதாக இல்லை, அப்படியே பூ மாதிரி மலரும், பூ மாதிரி மலரும், மனசு மலரும். கவனிக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம மண்டையில் நிறைய இறைச்சல் இருக்குது. அதான் இதை பற்றி என்ன, அதை பற்றி, அது இன்னொன்று பற்றி, அது எல்லா விஷயங்களையும் தூக்கி போட்டு இதயத்தை கேட்டு மூளைக்கு அனுப்பி அதை அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஆழ்மனத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்களே ட்ராவல் பண்ணுவீங்க. அப்படி 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 போகும். அப்படி மெடிடேஷன் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ளூ லைட் வரும். ஆக்ய சக்கரா கட்டளையிடும் இடம், இதுலேருந்து ஒரு ப்ளூ லைட் இருக்கும். அந்த ப்ளூ லைட் லெவல் யாருக்கெல்லாம் வருதோ நீங்களாம் அதி உன்னதமானவர்கள். என்ன மாதிரி சாதாரண எனக்கு எப்போ தான் ப்ளூ லைட் வரும், எப்போவும் வராது. ஏன்னா உங்களை விட ஜாஸ்தி அலைஞ்சிட்ருப்பேன் நான். ஆனால் எனக்கு காரியம் நடக்குதுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் கேட்குறது எல்லாமே இந்த பிரபஞ்சம், எனக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. நான் கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு அது நடத்தி கொடுக்கறது. சாதாரணமாக ப்ரே பண்ணி, ஆனால் மனசு அந்த ஃபோக்கஸ் மாற்ற நான் வச்சுப்பேன். ஃபோக்கஸ் பண்ணி மன அமைதியோடு இதை நான் நினைத்துக் கொள்வேன். அந்த அலைவரிசை சென்று ஆழ்மனம் அடைந்து காத்திருக்கும் பெட்டகத்தில், எங்கே இருக்குது பெட்டகம்? பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிற அத்தனையும் இருக்குது. போய் படுத்துக்கோங்க, போய் எடுத்துக்கோங்க, சும்மா நிற்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு நடக்கணும், நடக்கும். அதுதான் இந்த ஆழ்மனம் போவதற்கு லாஜிக்கல் மைண்டு கூட என்ன, எப்படி, எப்போது கிடையாது. அப்படியே நடந்து விட்டது, எப்போது நடந்து விட்டது, அவ்வளோதான். உங்களை பொறுத்த மட்டும் இப்போது நடந்து விட்டது. அதை சொல்லி இதயத்தின் ஒலி கேட்டு அந்த ஒலி மூலமாகவே மேலே கொண்டு போய் காது நிறைய இதே ஒலி கேட்டு இப்படி கண்ணு லப்டப் கேட்கும், காது முன்னா லப்டப் லப்டப் அப்படி போ. அதை கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆழ்மனம் சென்று உங்கள் தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி வாழ்க்கையில் இருக்கும். கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது உங்கள் மனதை பொறுத்ததே. உங்களுக்கு தேவையான அத்தனையும் அவர் செய்து கொடுப்பார். காத்திருக்கிறார். ஆனால் உங்களை பொறுத்து நீங்கள் கேட்கணும். தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டறிவீர். அங்கே இருக்கிறார். நீங்கள் வருத்தப்படாமல் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு, வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், மிக்க நன்றி, எனக்கு நன்றி, கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் என் வாழ்வு சந்தோஷமாக. என்னங்க, ஒரு ஃபோன் வச்சு யூடியூப் வச்சு நம்ம பார்த்துருக்கோம், அதுவே பெரிய விஷயம் இல்லை. யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட கன்வர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், உங்களோட தொடர்பில் இருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் கடவுள் பண்ணி கொடுத்தார் நமக்கு. மூடங்களாக இருந்த நமக்கு கண்ணை பலவிதமாக திறந்து ஒருவரை ஒருவர் அணுகும்படி, ஒருவரை இந்த மாதிரி பல விஷயங்கள், இதெல்லாம் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சு. ஆனால் மனுஷனுக்கு எப்படி கடவுள் இன்ட்யூஷன் கொடுத்து ஒரு புத்திசாலித்தனம் கொடுத்து இதை கண்டுபிடிக்க வைத்த கடவுளின் அருளால் அனைத்தும் நடக்கும். உங்களுக்கும் விரைவில் விரைவில் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள், என் தவறுகளுக்கு வருந்துகிறேன், மன்னித்து விடுங்கள், நன்றி, எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்தது, ஒரு செகண்ட் சந்தோஷத்துக்கு கூட நன்றி, ஐ லவ் யூ, உங்களை விரும்புகிறேன் அப்பனே, அன்னையே, யாதா இருந்தாலும், ஐ லவ் யூ காட், ஐ லவ் யூ ஸோ மச். இதை சொல்லுங்கள். காசு, பணம், துட்டு எல்லாம் ஓடி வரும். ஓகே, அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.